Hallelujah. We thank God for this Sunday evening. இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளைக்காக கர்த்தரை ஸ்துதிக்கிறோம். God is gracious upon us. கர்த்தர் நம்ம மேல் கிருபையுள்ளவராக இருக்கிறார். And He is repeatedly giving us the opportunity. அவர் தொடர்ந்து நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே வருகிறார். Why? Because ஏனென்றால் we have to utilize the time and go more nearer unto God. அந்த நேரங்களை நாம் பயன்படுத்தி கொண்டு இன்னும் அதிகமாகவே ஆண்டவர் அண்டையிலே கிட்டி சேர வேண்டும். Praise be to His name. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So this evening we are going to be in the presence of God. The presence of God is already there. நாம் இந்த மாலை வேளையிலே தேவனுடைய பிரசனத்திற்குள்ளாக செல்ல போகிறோம். தேவனுடைய பிரசனம் முன்பாகவே இருக்கிறது. The Holy Ghost is moving upon us. பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். He is going to clear our minds. நம்முடைய சிந்தைகளை அவர் என்ன பண்ண போகிறார்? சுத்திகரிக்க போகிறார். And bring oneness to worship and hear the word of God. அவரை துதித்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஒரு ஒற்றுமைக்குள்ளாக ஐக்கியத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வரப்போகிறார். Hallelujah. In this Sunday also, by the grace of God, we are going to continue the service. நாம் தொடர்ந்து ஆராதனையை நடத்தப் போகிறோம். Sometimes it seems to be out of time. சில வேளையில் அந்த குறிக்கப்பட்ட நேரம் முன்னும் பின்வாக மாறி வருகிறது. பிகாஸ் ஆஃப் த இன்டர்நெட் கனெக்ஷன். ஏனென்றால் அது இன்டர்நெட் கனெக்ஷன் சரிவர கிடைக்கிறதுனாலே அங்கே சில வேளைகளிலே காலதாமதம் ஏற்படுகிறது. பட் வி வாண்ட் டு ரிலே தட் ஆன் ஷார்ட் டைம். ஆனால் அதை சரியான நேரத்தில் ப்ராட்காஸ்ட் பண்ணும்படியாக நாங்கள் முயற்சிக்கிறோம். God is good. கர்த்தர் நல்லவர். We wait upon the Lord. நாம் கர்த்தருக்குள்ளாக காத்திருக்கிறோம். And He will do good unto us. அவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். Even in this relay also, He is taking care because it is only by His will. இந்த ப்ராட்காஸ்ட் பண்ணுறது கூட அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். ஏனென்றால் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் தான் இது நடக்கிறது. Hallelujah. We are in the month of Christmas. நாம் கிறிஸ்மஸ் மாதத்துக்குள்ளாக இருக்கிறோம். We all have the salvation through Jesus who came into this world to brought the salvation. இந்த உலகத்திலே ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் அனைவரும் என்ன பண்ணுறோம்? ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். Hallelujah. ஸோ நாம் கர்த்தருக்குள்ளாக முன்னேறி போகிறவர்களாக. This is the time to remember our salvation. நம்முடைய ரட்சிப்பை நினைவு கூறும்படியான ஒரு நேரமாக இருக்கிறது. And it is also reminding us, are we going forward in the salvation? Are we growing in that? நாம் அந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே முன்னேறுகிறோமா, அதற்குள்ளாக வளர்ச்சி அடைகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து கொள்ளும்படியாக this Christmas month is giving a reminder. இந்த கிறிஸ்மஸ் மாதம் நமக்கு ஒரு நினைப்பூட்டுதலை தருகிறது. அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்மஸ் மாதத்தை கொண்டாடுவது நல்லது. ஏனென்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பண்படுத்தி கொள்ளும்படியாக, சீர்தூக்கி பார்க்கும்படியாக அது நமக்கு ஒரு நேரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே we greet you all in Jesus' name. All of you who are joining with us. உங்கள் அனைவரையும், எங்களோடு சேர்ந்து கொள்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். God is good. He is going to do great things. அவர் பெரிதான காரியங்களை செய்ய போகிறார். He is protecting us from the pandemic, from the natural disaster. நம்ம அந்த தொற்று நோய்களிலிருந்தும் அங்கே இயற்கையின் பாதிப்பிலிருந்தும் அவர் நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா. So we have to praise Him. ஆகவே நம்ம அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். He will restore all that what we lost due to this destruction. இந்த அழிவு நிமித்தமாக நாம் இழந்தவைகளை கூட அவர் என்ன பண்ண போகிறார்? அதை புதுப்பித்து தரப்போகிறார். அதை மீண்டுமாக நமக்கு சரிபடுத்தி தரப்போகிறார். Hallelujah. So God is a good God. ஆகவே கர்த்தர் நல்லவர். Let us go forward, forward and forward. ஆகவே நாம் முன்னேறி செல்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Hallelujah. As now the second part is choir song. இப்பொழுது இரண்டாவது பகுதி பாடல் குழுவினர் பாடும்படியான பாடல். Let us join in that song, sing along with them by understanding the words. அந்த வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக அவர்களோடு சேர்ந்து பாடுவோம்.
கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஹalleluya. Now the choir. இப்பொழுது அந்த பாடல் குழுவினர். One more thing I want to tell you in the start itself. இன்னொரு காரியத்தை ஆரம்பத்திலே சொல்கிறேன். Even in this week, the sermon is going to brought, or we can say relate, which has been preached by our dear departed senior pastor, Hallelujah Israel. இந்த வாரத்திலேயும் கூட அங்கே நம்ம விட்டு பிரிந்த தலைமை போதகர் மூலமாக ஆண்டவர் அளித்த தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். ஸோ ஜாயின், see and blessed. ஆகவே கலந்து கொள்ளுங்கள், பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். Now the choir. இப்பொழுது choir வந்து பாடுவார்கள். Hallelujah. We joined the song. நாம் அந்த பாடலில் சேர்ந்து கொண்டோம். We worship the Lord by singing. நாம் கர்த்தரை பாடல்களின் மூலமாக
ஆராதித்தோம். அல்லேலூயா. So now the time is to hear the word of God. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதுக்கான நேரமாக இருக்கிறது. The word of God has been brought through our dear pastor, as I said before. கர்த்தருடைய வார்த்தையானது நம் முன்னதாக சொல்லது போல நம்முடைய தலைமை போதகரின் மூலமாக கொடுக்கப்பட்டது. That we are relying for to be a blessing to those who are hearing now also. ஆகவே அதை தான் நாங்கள் இப்பொழுது ஒளிபரப்புகிறோம். இந்த வேளையிலே கேட்பவர்களும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. Send your light, O Lord. Send your revelation, O Lord. And send your guidance, O Lord. ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை அனுப்பும். ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடை தாரும். ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தும். That is the topic of the sermon. இதுதான் அந்த தேவ வார்த்தையின் தூதனுடைய கருபொருளாக இருக்கிறது. Here, கேளுங்க. Be blessed. ஆசீர்வதிக்கப்படுங்க. Meditate on that. God will send you the light in the darkness of your life. உன்னுடைய இருளடைந்த ஜீவியத்தில் ஆண்டவர் ஒளியை அனுப்புகிறார். Hallelujah. And He is giving you a revelation to go in the path what He has been proposed for you. அவர் உனக்காக வகுத்து வைத்த பாதையிலே நடக்கும்படியாக அவர் உனக்கு வெளிப்பாடை தருகிறார். Hallelujah. Now hear the word of God. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். Two words from Psalms 43. சங்கீதம் 43ஆம் அதிகாரத்திலிருந்து 2 வசனத்தை வாசிப்போம். Psalms 43 verse 3 and 4. சங்கீதம் 43 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே என் தேவனே உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். Good. So I'm going to take just one part of the third verse. அந்த 3வது வசனத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். In which the psalmist says, அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், Oh, send out your light and your truth. தேவனே உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பும் என்று சொல்லுகிறார். Praise the Lord. கர்த்தருக்கு He ஸ்தோத்திரம். says, God, send me your light ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு அனுப்பும். and send me your truth. உம்முடைய சத்தியத்தை எனக்கு அனுப்பும். This is what is needed in God's people's life. இதுதான் தேவனுடைய ஜனங்களுடைய ஜீவியத்திலே அவசியமாய் We இருக்கிறது. need the light of God. தேவனுடைய வெளிச்சம் நமக்கு தேவை. When I say the light of God, தேவனுடைய வெளிச்சம் என்று நான் சொல்லும் பொழுது people immediately remember உடனடியாக ஜனங்கள் நினைத்துக் கொள்ளலாம், God is light, தேவன் ஒளியாய் இருக்கிறார், Jesus is light, இயேசுவே அந்த ஒளி, and that light has come into us through Jesus Christ. இந்த ஒளியானது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்குள்ளே வந்திருக்கிறது என்று, and made us the light for this crooked world. இந்த பொல்லாப்பான இந்த உலகத்திலே அந்த வெளிச்சம் நம்மை ஒரு ஒளியாய் மாற்றினது என்று சொல்லலாம். This is the gospel. இது சுவிசேஷம். This is what God has done. இது ஆண்டவர் செய்தது. But this here ஆனால் இங்கே நாம் வாசிக்கும் பொழுது this statement does not refer to that experience. ஆனால் இங்கே இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த அனுபவத்தை மாத்திரம் அது சொல்லவில்லை. He says, send me the truth உம்முடைய சத்தியத்தை அனுப்பும், and help me to see the truth. அந்த சத்தியத்தை காணும்படியாய் எனக்கு கிருபை There தாரும். is truth, there is one truth in all that we experience in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்னென்ன அனுபவிக்கிறோமோ அதில் எல்லாவற்றிலும் ஒரு உண்மை உண்டு. In everything, every day there is a truth. ஒவ்வொரு நாள் செயல்பாட்டிலும் உண்மை உண்டு. God's people should find out the truth and live by the truth. தேவனுடைய ஜனங்கள் அந்த உண்மையை கண்டு கொண்டவர்களாய் அந்த உண்மையிலே சத்தியத்திலே நடக்க வேண்டும். Live by the truth. அந்த சத்தியத்திலே நடக்க To வேண்டும். know the truth, நீ சத்தியத்தை அறிந்திருக்கிறாய். to know the truth, அந்த சத்தியத்தை அறிய வேண்டும் என்றால் we need God's light, God's revelation. நமக்கு அந்த ஆண்டவருடைய வெளிப்பாடு அவசியம். That is the meaning of this verse when he says, send me your light, O God.
ஆகவேதான் நாம் இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம், ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு அனுப்பும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God's light is needed for us to understand the truth in life. நம்முடைய ஜீவியத்திலே சத்தியத்தை புரிந்து கொள்ள தேவனுடைய ஒளி தேவை. When there are the truth is always hidden. இந்த சத்தியமானது எப்பொழுதும் மறைக்கப்பட்டு இருக்கிறது. Because we are living in the wicked world. ஏனென்றால் நாம் இந்த பொல்லாப்பான இந்த உலகத்திலே ஜீவித்து வருகிறோம். And there are other things which tries to show the lie as a truth. பல காரியங்கள் உண்மையில்லாததை பொய்யாய் நமக்கு காண்பிக்கிறது. We cannot find out the truth without God's light. ஆனால் கர்த்தருடைய வெளிச்சம் இல்லாமல் இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. There are three ways in which truth seems to be shown. மூன்று விதமான காரியத்திலே இந்த சத்தியம் வெளிப்படுவது போல் நமக்கு தெரிகிறது. ஒரு உண்மை, ஜீவியத்தின் உண்மை, நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறுகிற எல்லா காரியத்தினுடைய ஒரு உண்மை, கடவுள் வைத்திருக்கிற அந்த உண்மையை it seems three things are revealing. இந்த மூன்று காரியங்கள் இந்த உண்மையை அல்லது சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. Number one, முதலாவது world. இந்த உலகம். People say they know the truth with the knowledge of this world. ஜனங்கள் சொல்லுகிறார்கள் இந்த உண்மையை இந்த உலகத்தின் அறிவை கொண்டு அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று. But it is not possible to find out the truth with the knowledge of this world. இந்த உலகத்தின் ஞானத்தை கொண்டு இந்த உண்மையை நாம் கண்டறிய முடியாது. We need only God's light. தேவனுடைய வெளிச்சம் நமக்கு தேவை. The worldly knowledge is from the devil. இந்த உலகத்துக்கு அடுத்த ஞானம் எல்லாம் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. Because the devil is the one who is dominating this world. ஏனென்றால் இந்த பிசாசானவன் இந்த உலகத்தை ஆண்டு வருகிறான். You remember the devil took Jesus up. நமக்கு தெரியும் இந்த பிசாசு இயேசுவை அங்கே மேலே எடுத்து And சென்று he showed everything. அந்த பர்வதத்தின் மேல் நிறுத்தி And he எல்லாவற்றையும் said, காண்பித்து, all things I got it, I will give it to you. இவை எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி காண்பிக்கிறான். So the devil has got the world in his hand. ஆகவே இந்த உலகத்தை பிசாசு தன்னுடைய கையிலே If வைத்திருக்கிறான். we operate through the knowledge of this world, இந்த உலகத்துக்கு அடுத்த ஞானத்தை கொண்டு நாம் செயல்படுவோம் we என்றால் would never find the truth, the real truth. உண்மை என்னவென்று நாம் புரிந்து கொள்ள முடியாது. We read it in John யோவான் எழுதின சுவிசேஷம் chapter 8 8ஆம் அதிகாரம் verse 44. 44ஆம் வசனம். John 8:44. யோவான் 8:44. அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ அவன் கொலைபாதகனாயிருக்கிறான். ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அது போதும். Now what this word says, இந்த வேத வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். there is no truth in devil. இந்த பிசாசினிடத்திலே உண்மை இல்லை. And if he gives the knowledge for this world, இந்த பிசாசு உலகத்திலே ஞானத்தை கொடுப்பான் என்றால் we can't find truth. அந்த ஞானத்திலே உண்மை இல்லை. And it is said he is a liar. அங்க வேத வசனம் சொல்கிறது இந்த பிசாசானவன் பொய்யன். And he is the father of lie. அவன் பொய்யன் மாத்திரமல்ல பொய்யுக்கு பிதாவாய் இருக்கிறான் என்று That வேதம் is the சொல்கிறது. reason the Bible clearly declares ஆகவே தான் வேத வசனம் திட்டவட்டமாக சொல்கிறது, God's people cannot find the truth with the wisdom of this world. இந்த உலகத்தின் ஞானத்தை கொண்டு தேவனுடைய சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. So it is always a lie that comes out. ஏனென்றால் இந்த உலகத்திலிருந்து வருவதெல்லாம் பொய்யாய் காணப்படுகிறது. If somebody wants to find out the truth with their own knowledge, அவங்களுடைய சொந்த ஞானத்தை கொண்டு சத்தியத்தை புரிந்து கொள்ள பிரயாசப்பட்டால், it is said that the devil is a murderer. இங்கே வேதம் வாசித்த வசனம் சொல்கிறது இந்த பிசாசு கொலைபாதகன். So what is the meaning of murder? கொலை செய்வது என்றால் என்ன? Murder is disaster. அந்த கொலை என்று சொல்லும் பொழுது அழித்து Murder போடுவது, is destruction. அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது. Murder stands for pain and suffering. அந்த கொலை செய்யும் பொழுது வேதனை வருத்தத்தை உண்டாக்குகிறது. Why in life we always see disasters? ஏன் வாழ்க்கையில எப்பொழுதும்
ஒரு அழிவை நாம் Why பார்க்கிறோம். there are failures in life? ஏன் வாழ்க்கையிலே தோல்வியை காண்கிறோம்? Just because we have not found out the truth from the light of God. தேவனுடைய வெளிச்சத்திலே நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். Today people are following the lie. இன்றைக்கு ஜனங்கள் அதிகமாக பொய்யை நாடி The பின்பற்றுகிறார்கள். lie sounds like the truth, அவர்கள் சொல்கிற பொய்யெல்லாம் உண்மையை போன்று காணப்படுகிறது. and that is the work of the devil. இதுவும் பிசாசினுடைய செயல்தான். Even here the lie seems to be prominent and attractive for the people. ஜனங்கள் சொல்லுகிற பொய்யெல்லாம் அவர்களை கவர்ந்து கொள்ளக்கூடியதாய் நன்மையானதாய் காணப்படுகிறது. I tell you today, ஆனால் நான் ஒன்றை சொல்லுகிறேன், soon you will find out. சீக்கிரமாய் நீங்கள் புரிந்து The people கொள்வீர்கள். who have followed the lie are going to find the disaster. பொய்யை நாடி அதை பின்பற்றி செல்லுபவர்கள் அழிவை நாடி செல்லுகிறார்கள் That என்று. is the reason the man of God says, ஆகவேதான் தேவனுடைய மனுஷன் என்ன சொல்லுகிறார்? "Oh, send me the light and the truth. Lord, you send it to me." ஆகவேதான் இந்த தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை அனுப்பும், உம்முடைய சத்தியத்தை எனக்கு அனுப்பும். Secondly, இரண்டாவதாக there is human knowledge. People try to find out the truth by human knowledge. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், நம்முடைய மனுஷிக தன்மையிலே அந்த சத்தியத்தை கண்டு கொள்ள விரும்புகிறோம். Yes, humanity has got a wonderful wisdom, மனுஷருக்கு அதிக ஞானம் இருக்கிறது. and they find out so many things. அநேக காரியங்களை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். They can even speak good things, give good advice. நல்ல ஆலோசனையும் அவர்களால் சொல்ல முடியும். But ஆனால் behind every human knowledge there is a self-interest. ஒவ்வொரு மனுஷனுடைய அறிவின் பின்பாகவும் தன்னுடைய சுயநலம் என்று இருக்கிறது. Selfishness is centered in the human knowledge. மனுஷனுடைய ஞானத்தை எல்லாவற்றிலும் பார்க்கும் பொழுது சுயநலம் அதிலே இருக்கிறது. When people talk to each other, ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளும் பொழுது they always trying to say like this. அவங்க எப்போதும் இப்படி சொல்றாங்க பாருங்க. நீங்க நியாயம் சொல்லுங்க, இது நியாயமா, நான் சொல்றது தப்பா ரைட்டா, உங்களுக்கே தெரியும், நீங்களே சொல்லுங்க அந்த நியாயம். எத்தனை பேர் கேட்கறாங்க, நான் சொல்றதை கேளுங்க, அவங்க சொல்றதை கேளுங்க, இந்த ரெண்டுல எதுங்க நியாயம்? நியாயத்தை ஒரு மனுஷங்கிட்ட சொல்லும் போது அவர் என்ன செய்வாரு, தன்னுடைய ஞானத்தை சொல்லி இது நியாயம் அப்படின்னு சொல்றாரு, ஆனா அது தப்பா இருக்கும். So with human knowledge we would never be able to find the truth of God in our lives. மனுஷனுடைய ஞானத்தை வைத்துக்கொண்டு தேவனுடைய சத்தியத்தை நாம் முற்றிலுமாய் புரிந்து கொள்ள முடியாது. When we operate life with the human wisdom, நம்முடைய வாழ்க்கையை மனுஷனுடைய ஞானத்தை கொண்டு நாம் நடத்துவோம் என்றால் we would always go wrong somewhere, in everything. சில சமயங்களிலே சில காரியங்களிலே எப்பொழுதும் தவறு நேரிடுகிறது. That is the reason Philippians ஆகவேதான் நாம் பிலிப்பியரிலே வாசிக்கிறோம், chapter 2 இரண்டாவது அதிகாரம் verse 21 says, 21ஆம் வசனம் சொல்கிறது. Philippians 2:21 says, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், all seek their own. இவர்கள் எல்லாம் தங்களுடையவைகளையே நாடுகிறார்கள். எல்லோரும் படி, மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். they seek their own. இவர்கள் எல்லாரும் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். Because they operate with human knowledge. ஏனென்றால் மனுஷ ஞானத்தை கொண்டு செயல்படுகிறார்கள். If we try to find our own, நம்முடைய சொந்த காரியங்களை நாம் பார்க்க we will விரும்பினால் always make mistakes. நாம் எப்பொழுதும் தவறு செய்கிறவர்களாய் That's the reason காணப்படுவோம். man of God says, ஆகவேதான் இந்த தேவனுடைய மனுஷன் you சொல்லுகிறார், send me your light to find the truth. ஆண்டவரே இந்த உண்மையை அறிந்து கொள்ள உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு அனுப்பும். So the worldly wisdom, you cannot find truth. உலக ஞானத்தை கொண்டு தேவனுடைய உண்மைகளை நீ கற்றுக்கொள்ள முடியாது. In human wisdom and knowledge you cannot find out the truth. இரண்டாவதாக மனுஷனுடைய சொந்த ஞானத்தை கொண்டு தேவனுடைய உண்மைகளை கற்றுக்கொள்ள முடியாது. Third comes the divine knowledge. மூன்றாவதாக தெய்வீக ஞானம், That is light. இதுதான் வெளிச்சம். Only through the divine light, divine knowledge, you will find the truth in your life. தெய்வீக ஞானத்தை கொண்டுதான் உன்னுடைய ஜீவியத்திலே நீ உண்மையை கற்றுக்கொள்ள முடியும். It is important God's people should know the truth.
தேவனுடைய ஜனங்கள் இந்த சத்தியத்தை அறிவது மிக முக்கியமானது. Since the truth is hidden, இந்த உண்மை மறைக்கப்பட்டதா இருக்கிறதுனால God has to send his son Jesus Christ. தம்முடைய பிதாவானக தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்ப The வேண்டியதாயிற்று. Bible tells us வேதம் நமக்கு சொல்லுகிறது, God is the truth, தேவனே அந்த சத்தியம், the word is the truth, இந்த தேவனுடைய வசனம் உண்மை. and so Jesus came as a truth into this world. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தின் வெளிப்பாடாய் For உலகத்தில் you வந்தார். and I to know what is the truth of God. நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்காக. That's the reason Jesus said in John 14, ஆகவேதான் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. verse 6, he said, 14:6 I am the way, நானே வழியும் the truth, நானே சத்தியமும் and the life. நானே ஜீவனுமாய் So இருக்கிறேன். Jesus has become the truth in this world so that God's people will know the truth. இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு உண்மையாய் வெளிப்பட்டார். ஆகவே இந்த உலகத்தின் ஜனங்கள் இந்த உண்மையை அறிந்து கொள்கிறார்கள். Without Jesus, இயேசுவை அல்லாமல் there is no way to know the truth of all things. இருக்கும்படியான எல்லா காரியத்திலும் உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியாது. So we need Jesus in our life. ஆகவேதான் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம். Jesus is the beginning to show the truth. இயேசு ஒரு ஆரம்பமாய் அந்த உண்மையின் வெளிப்பாடாய் காண்பிக்கிறார். That's the reason we need to be born again, receive Jesus into our hearts and lives. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் அவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். So Jesus brings the truth. இயேசு அந்த உண்மையை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். It's not enough you got the truth in Jesus, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இந்த உண்மை உனக்கு இருந்தால் மாத்திரம் but you போதாது. must be able to see the truth. அந்த உண்மையை நாம் கண்டு கொள்ள There are வேண்டும். many God's children. அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். They are unable to know the truth, the one truth, இந்த ஒரு உண்மையை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். because it requires the light of God. ஏனென்றால் இந்த உண்மையை அறிய வேண்டும் என்றால் தேவனுடைய வெளிச்சம் தேவை. It requires the revelation of God. தேவனுடைய வெளிப்பாடு அவசியம். So the man said, send me the light. ஆகவே இந்த தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், ஆண்டவே உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு அனுப்பும். In Philippians, பிலிப்பியர் before that, let me say like this. அதற்கு முன்பாக இப்படி சொல்லலாம், What I'm talking about if I say truth, light, and find out? நான் பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் சத்திய உண்மையை குறித்து பேசுகிறேன், வெளிச்சத்தை குறித்து பேசுகிறேன், கண்டுபிடிங்கள் என்று சொல்லுகிறேன். What is the meaning of it? இதனுடைய அர்த்தம் என்ன? We can see it in the life of the prodigal son. அந்த கெட்ட குமாரனுடைய ஜீவியத்திலே நாம் பார்க்கிறோம். Jesus said a parable. இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். In Luke லூக்கா chapter 15, 15ஆம் அதிகாரம் verse 11 to 32. 11 32 முடிய உள்ள வசனங்கள். Luke chapter 15 verse 11 to 32. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 32 முடிய உள்ள வசனங்களை And வாசித்தார். there it is, Jesus said, அங்கே இயேசு கிறிஸ்து a சொல்லுகிறார், man had 2 children. அந்த மனுஷனுக்கு இந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் He had இருந்தார்கள். 2 boys. 2 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். And the last boy, the younger boy, said to his father, இந்த கடைசி மகன் தன்னுடைய தகப்பனை பார்த்து சொல்லுகிறான், you give me my portion. என்னுடைய சொத்தை எல்லாம் பிரித்து கொடுங்கள். You give me my inheritance. என்னுடைய சொத்தை பிரித்து எனக்கு கொடுத்து விடுங்கள். Read the verse 12. 12ஆம் வசனத்தை வாசித்தால் Luke 15 verse 12. லூக்கா 15:12. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். Good. So that's what he said. இதைதான் இந்த மகன் சொல்லுகிறான். The property, the wealth which belongs to the father, இந்த சொத்தெல்லாம் தகப்பனுக்கு உரியது. one day or other it will come to the children as an inheritance. நிச்சயமாய் ஒரு நாளிலே அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் பிள்ளைகளுக்கு வரும். So until that time, அந்த நாள் வரைக்கும் he can very well still stay in his father's house and he can enjoy all his needs in that house. இந்த பிள்ளையானவன் தன்னுடைய தகப்பன் வீட்டிலே இருந்து தன்னுடைய எல்லா தேவைகளையும் அவன் பெற்றுக்கொள்ளலாம். His wealth will be, his portion will be there in full. தனக்கு சேர வேண்டிய ஒரு பங்கு எப்பொழுதும் அவனுக்கென்று இருக்கிறது. And it will not be exhausted. அது ஒருபோதும் தீந்து போகாது. But what did this boy say? ஆனால் இந்த இளைய மகன் என்ன You சொல்லுகிறான்? give me my portion.
இந்த தகப்பனை பார்த்து என்னுடைய பங்கை எனக்கு I தா, will take my inheritance with me. என்னுடைய சொத்தை எல்லாம் என்னோடு நான் எடுத்து And செல்லுகிறேன். he went away from the father. தகப்பனை விட்டு பிரிந்து செல்லுகிறான். By that he lost the provisions of each day. அதன் மூலமாக அன்றாட வாழ்க்கைக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் அவன் இழந்து போகிறான். And then he started to spend his inheritance which he should enjoy for his whole life. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஆஸ்தி இந்த பங்கை வைத்து வாழ்வதற்காக இருந்ததை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக செலவு செய்கிறான். And the Bible tells us வேதம் நமக்கு சொல்லுகிறது, he spent it in a riotous living, wicked living. பொல்லாத விதத்திலே இந்த ஆஸ்தி எல்லாம் அவன் தீர்ந்து போக பண்ணினான். After some time everything was lost. கொஞ்ச நாள் கழிந்த பின்பு அந்த அவன் பெற்ற அந்த பங்கெல்லாம் தீர்ந்து போயிற்று. Why did he do so? ஏன் இப்படி செய்தான்? He had no light of God. ஏனென்றால் கர்த்தருடைய வெளிச்சம் அவனுடைய ஜீவியத்திலே இல்லை. He cannot see the truth. அந்த உண்மையை அவன் அறிந்து The கொள்ளவில்லை. wealth is for him. இந்த உலகம் அவனை அழித்து போட்டது. The wealth is for him. அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் அவனை கெட்டு போக பண்ணினது. அந்த ஆஸ்திகள் அவனுக்கு தான் சொந்தம். It is for him. இந்த ஆஸ்திகள் அவனுக்கு உரியது. And it will be reserved and preserved. இந்த ஆஸ்திகள் எல்லாம் அவனுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. And he can enjoy now and afterwards all his necessities. தன்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய தேவையெல்லாம் இப்பொழுதும் பின் காலத்திலேயும் அவன் அதற்காக He வைத்திருக்கிறார். cannot understand the truth. ஆனால் இந்த உண்மையை இந்த கெட்ட குமாரன் புரிந்து கொள்ளவில்லை. Many people are like this. அநேக ஜனங்கள் இப்படிதான் They have இருக்கிறார்கள். not understood the truth in life. வாழ்க்கையிலே உண்மை என்ன என்று So அறியாதவர்களாய் they இருக்கிறார்கள். make mistakes all the time. ஆகவே தான் எப்பொழுதும் தவறு செய்கிற ஜனங்களாய் And காணப்படுகிறார்கள். then we read in verse 17. 17ஆம் வசனத்திலே தொடர்ந்து வாசித்தால், Read it. புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியாய் சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். See, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, when he came to himself, அவனுக்கு புத்தி தெளிந்த உடனே he was able to see the truth. அவன் உண்மையை கண்டு கொள்கிறான். And he said, in my father's house அப்பொழுது அவன் சொல்கிறான், என்னுடைய பிதாவின் வீட்டிலே there are so many servants அநேக வேலைக்காரர்கள் and இருக்கிறார்கள். they eat enough அவர்கள் திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள். and they take even more to their places. மீதியாய் இருக்கிறதை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு But செல்லுகிறார்கள். look at me. ஆனால் என்னை பாருங்கள், I'm suffering for one morsel of food. ஒரு கை சாப்பாட்டிற்கு கூட நான் See, கஷ்டப்படுகிறேனே. that is the truth. இது உண்மை. There is enough. அங்கே போதுமான அளவுக்கு But இருக்கிறது. he is suffering with hunger. ஆனால் இந்த மகனோ பசியினால் வாடுகிறான். He understood it when the light of God shine upon him. தேவனுடைய வெளிச்சம் அவன் மேல் வரும் பொழுது அவன் இந்த உண்மையை புரிந்து His கொள்கிறான். mistakes தன்னுடைய தவறுகள் and the thing and what he should do next. அடுத்தபடியாக அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறான். So he said, I will go to my father. ஆகவே இந்த மகன் சொல்கிறான், என்னுடைய தகப்பன் வீட்டிற்கு நான் I will போவேன். speak to my father. என்னுடைய பிதாவினிடத்திலே நான் I will பேசுவேன். tell my father that I want to be a servant in your house. என்னுடைய பிதாவினிடத்திலே என்னுடைய தகப்பனிடத்திலே போய் உங்களுடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரனாய் இருக்கிறேன். I'm not worthy to be worthy for it. இதற்கு நான் தகுதி அல்ல. To be your son. உன்னுடைய மகனாய் So இருப்பதற்கு let எனக்கு me be தகுதி a அல்ல. servant. Let me be a servant. ஆகவே நான் ஒரு வேலைக்காரனாவது இருக்கிறேன். He understood his life. தன்னுடைய ஜீவிதத்தை குறித்து இந்த கெட்ட குமாரன் புரிந்து கொண்டான். He came to know the truth of his life. தன்னுடைய வாழ்க்கையின் உண்மை என்ன என்பதை இவன் அறிந்து கொண்டான். This is the way many people are living today. இன்றைக்கு அநேகம் பேர் இப்படிதான் They ஜீவிக்கிறார்கள். don't know the truth of their life. தன்னுடைய வாழ்க்கையின் உண்மை என்ன என்பதை அறியாது They இருக்கிறார்கள். have not understood where they are, what they are, and what to do. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், எப்படி செய்வது என்றெல்லாம் புரிந்து கொள்ளாமல் And they இருக்கிறார்கள். simply do with their own knowledge, human knowledge. தங்களுடைய மனுஷீக தன்மையிலே ஞானத்தை கொண்டு Some செயல்படுகிறார்கள். people are doing it with the worldly knowledge. சில பேர் உலகத்துக்கு அடுத்த ஞானத்தை கொண்டு செயல்படுகிறார்கள். So they get into trouble, they create trouble for others. அவர்கள் பிரச்சனைக்குள்ளே போகிறார்கள், மற்றவர்களையும் பிரச்சனைக்குட்படுத்துகிறார்கள். Yesterday I came here. நேற்று தினத்தில் இங்கே ஜெபத்திற்கு வந்தேன். There are ரெண்டு ஆர்ஃபனேஜ் பசங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க மேல கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஒருத்தன் கிள்ளுனானா, இதுக்கு என்ன பேரு, தொண்டை. தொண்டையில ஒருத்தன் கிள்ளுனானா, இன்னொருத்தன் என்ன ஏன்டா கிள்ளுனேன்னு தொண்டையில கடிச்சிட்டானா. எப்படி இது பார்த்தீங்களா?
அவ்வளோ கெட்டிக்காரனுங்க அவங்க. எங்க இருக்கிறாங்கன்னு தெரியலாம ஒருத்தன் கிள்ளுனானா அதுக்கு இன்னொருத்தன் கடிச்சிட்டானா. இது கம்ப்ளைண்ட் வந்துச்சு. சரி, ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, டேய் என்னது அது விஷயம் அப்படின்னா, அவன் தான் சார் முதல்ல என்ன கிள்ளுனா. இவன் சொல்றான், இல்ல சார் அவன் தான் என்ன முதல்ல கடிச்சான். அது எப்படி கடிப்பான்? நான் கடிக்கிறதுக்கு இவன் கிள்ளுனானா அவன் ஏன் கிள்ளுவான்? அவன் என்னமோ செஞ்சிருக்கிறான், என்னமோ அங்க நடந்திருக்குது, அதனால எவனோ ஒருத்தன் என்னமோ செஞ்சிருக்கிறான்ட்டு. The truth is there. அங்கே ஒரு உண்மை இருக்கிறது. I was trying to find out, என்னடா செஞ்சீங்க, என்ன செஞ்சீங்க, ஏன் கிள்ளுன, ஏன் கடிச்ச, தெரியவே தெரியல. This is the condition of the people today. இன்றைக்கு அநேக மனுஷருடைய வாழ்க்கையும் இப்படிதான். We do so many things. நாம் அநேக காரியங்களை செய்கிறோம். The truth, the lie appears like truth to us. பொய்யாய் சொல்லுகிறதெல்லாம் நமக்கு உண்மையாய் காணப்படுகிறது. We are not able to know the truth and so we make mistakes. நாம் அந்த உண்மையை அறியாத பட்சத்தில் தவறை செய்கிறோம். Why there are problems in the houses? வீடுகளிலே ஏன் பிரச்சனைகள்? Why there are misunderstanding with the families? குடும்பங்களிலே புரிந்து கொள்ளாமை. Why there are confusion in the society? சமுதாயத்திலே குழப்பம் ஏன்? Because the truth has not been revealed. அந்த உண்மை அதிலே தெரியப்படாமல் இருக்கிறது. There is one way to know the truth by the light of God. உண்மையை தெரிந்து கொள்ள ஒரே வழி உண்டென்றால் அது தேவனுடைய வெளிச்சத்தின் மூலமாக தான். There are some illustrations in the Bible. வேதத்திலே அநேக காரியங்கள் எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. I already mentioned. நேர்க்கனவே சொன்னது போல The people who are saved have received the truth, Jesus. இயேசுவை அறிந்த ஜனங்கள் இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள். But they must see the truth every time. ஆனால் அறிந்தால் மாத்திரம் போதாது, அதை பார்க்க வேண்டும். And so even Christians are making mistakes. கிறிஸ்தவர்களும் இதிலே தவறு செய்கிறார்கள். Pastors are making mistakes. போதகர்கள் தவறு செய்கிறார்கள். Ministries are making mistakes. ஊழியங்களிலே தவறு நடக்கிறது. I can bring two illustrations this morning. இந்த காலவேளையில் 2 உதாரணத்தை சொல்லுகிறேன். See number 1. முதலாவது ஒரு உதாரணம் In Genesis ஆதியாகமம் chapter 17 17ஆம் அதிகாரம் verse 11 says like this. 11ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். Genesis 17 verse 11. ஆதியாகமம் 17:11. படி. உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். Read verse 12. உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். Okay, look at me now. இப்பொழுது பாருங்க, What they said in the Olden Testament, இந்த பழைய ஏற்பாட்டிலே God made covenant with people. ஜனங்களோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். And God's covenant was established by circumcision. இந்த உடன்படிக்கையை அவர் எப்படி நிலைநிறுத்தினார் என்றால் விருத்த சேதனத்தின் மூலமாக. That means cutting the flesh of their skin. அதாவது நுனித்தோலை கத்தரிப்பது. And shed at least a drop of blood. அதன் மூலமாக சிந்தப்படுகிற ரத்தம். That's the way the promises of God, the covenant of God was established between man and God. தேவனோடும் மனுஷனோடும் ஒரு உடன்படிக்கையை இதன் மூலமாக ஆண்டவர் செய்தார். So once when they get into that covenant by circumcision, இந்த விருத்த சேதனத்தின் மூலமாக அந்த உடன்படிக்கைக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். God, the word says, வேத வசனம் சொல்லுகிறது, this is between me and you. இது உனக்கும் எனக்கும் இடையே இருக்கும்படியான உடன்படிக்கை. There is a binding between me and my God. There is a binding between you and your God when you are when you go through circumcision. நாம் இந்த விருத்த சேதனத்தை செய்யும் பொழுது எனக்கும் ஆண்டவருக்கும் மத்தியிலே ஒரு உடன்படிக்கை, உனக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை. Binding. அது ஒரு கட்டாய் இருக்கிறது. So it cannot be broken. அந்த கட்டப்படுகிற அந்த கட்டானது உடைக்கப்படாமல் இருக்கும். By this God will do everything for us. இதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். God will fulfill all his promises. தன்னுடைய வாக்குத்தத்தத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறார். And God's blessing would be upon us and upon our generation. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் மேலும் நம்முடைய சந்ததி மேலும் இருக்கும். When we go through that circumcision. நாம் இந்த விருத்த சேதனத்தை நாம் செய்யும் பொழுது. Now in the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே here apostle says something special. இந்த அப்போஸ்தலர் விசேஷ காரியத்தை சொல்கிறார். Colossians கொலோசையர் chapter 2 2ஆம் அதிகாரம் verse 11. 11ஆம் வசனம். Colossians 2:11. கொலோசையர் 2:11. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே
மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். Good. What it says? அங்க என்ன வாசிக்கிறோம்? கையால் செய்யப்படாத விருத்த விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். இயேசுவுக்குள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். After the coming of Jesus, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு there is பின்பு no need to cut the flesh of the skin. அந்த நுனித்தோலை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. But இயேசுவுக்கு we பின் are circumcised. We are bound together. We got into the covenant through Lord Jesus Christ. ஆனாலும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த உடன்படிக்கையை பெற்று அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். And that is what Apostle Paul says. அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியரிலே சொல்லுகிறார். How we got into that covenant circumcision through Jesus. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எப்படி இந்த விருத்த சேதனத்துக்குள்ளே பிரவேசித்து உடன்படிக்கையின் ஜனங்களாய் இருக்கிறோம்? Because Jesus was hanging on the cross. ஏனென்றால் இயேசு சிலுவையிலே தொங்கினார். His body was broken. அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. Blood was shed. அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது. So eternal covenant, holy covenant was established. ஒரு நித்திய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார். This is simple. இது மிக எளிதான கருத்து. Everybody, all people in the early ministry, ஆதி காலத்திலே செய்த எல்லா they ஊழியங்களிலேயும் were not able to understand it. இதை அவர்களால் புரிந்து கொள்ள They முடியவில்லை. know only the circumcision of Abraham. ஆபிரகாமின் சந்ததியிலே செய்யப்பட்ட இந்த விருத்த சேதனத்தை There குறித்து was தான் no- அறிந்திருந்தார்கள். Why they could not understand it? ஏன் அவர்களால் புரிந்து கொள்ள Because முடியவில்லை? there was no light of God shown on this particular point. இந்த விஷயத்திலே தேவனுடைய வெளிச்சம் அவர்களுக்கு காணப்படவில்லை. Peter was a great man. பேதுரு ஒரு பெரிய தேவனுடைய He மனுஷன், was a great apostle. அவருடைய பெரிய அப்போஸ்தலர். But he could not understand it. பேதுருவும் இதை புரிந்து கொள்ளாமல் இருந்தார். Paul had to always have some problems with him. எப்பொழுதும் பவுலுக்கு அதை எடுத்துச் சொல்வதிலே பிரச்சனையாயிருந்தது. He had a long discussion at Jerusalem. எருசலேமுக்கு சென்று அங்கே அதிகமாக இதை குறித்து பேசுகிறார். And still Peter did not understood it. இதை விவரித்து சொல்லியும் பேதுருவால் அதை புரிந்து கொள்ள And முடியவில்லை. then when he was on the missionary journey, தன்னுடைய ஊழியமாக பயணத்திலே பவுல் Paul and Peter had to come together in a place. அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுருவும் ஒரு இடத்திலே வருகிறார்கள். And even there, the question of circumcision in Christ has come up. அந்த சமயத்திலும் கூட இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீ விருத்த சேதனம் பண்ணப்பட்டாய் என்ற கருத்தை அவர்கள் சம்பாஷிக்கிறார்கள். Peter could not take a stand. இதை அவர்கள் கலந்து பேசியும் பேதுருவால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. Servant of God, தேவனுடைய a ஊழியக்காரர் தான், preacher, an apostle. ஒரு அப்போஸ்தலர் தான், ஒரு போதகர் தான். He was the authority, man of authority for apostolic teaching. அந்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு அதிகாரம் பெற்ற மனுஷன் தான். But no light. ஆனாலும் அதிலே வெளிச்சம் காணப்படவில்லை. Paul had the light. ஆனால் பவுலுக்கோ அதிலே He said, வெளிச்சம் in இருந்தது. Christ Jesus, அவர் சொல்கிறார் இயேசு we கிறிஸ்துவுக்குள்ளாக are bound together. Is not wonderful? நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். In Christ Jesus, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக we have the covenant. God will have to do everything for me and you. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த உடன்படிக்கையை பண்ணினார். ஆகவே உனக்கும் எனக்கும் ஆண்டவர் செய்ய வேண்டும். There is no need to do anything by hand. நம்முடைய கரத்தால் எந்த கிரியையும் அதற்காக செய்ய In வேண்டிய our அவசியம் இல்லை. body. நம்முடைய சரீரத்திலே எதுவும் செய்ய But வேண்டிய அவசியம் இல்லை. Jesus did it on the cross. ஏனென்றால் இயேசு நமக்காக சிலுவையிலே அதை செய்து தீர்த்தார். This beautiful truth இந்த ஒரு சத்தியம் was hidden because there was no light. இந்த உண்மை அங்கே மறைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் கர்த்தருடைய In வெளிச்சம் the அதிலே same இல்லை. way, in the same way, அதே வண்ணமாக many truth in our lives are hidden. அநேக உண்மைகள் நம்முடைய ஜீவியத்திலும் மறைக்கப்பட்டிருக்கிறது. We don't have the understanding of it. அதனுடைய புரிந்து கொள்ளுதல் நமக்கு காணப்படவில்லை. That's the reason the man of God said, ஆகவேதான் இந்த தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், "Oh God, send me your light, your understanding, your knowledge, ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு அனுப்பும், உம்முடைய ஞானத்தை எனக்கு அனுப்பும், that I may know and I may not do mistakes." நான் உம்முடைய உண்மையை புரிந்து கொள்ளும்படியாய் தவறை செய்யாத படிக்கு. And then we read here, நம் வேதத்திலே வாசிக்கிறோம், there is a truth about life. ஆகவே நம்முடைய வாழ்க்கை குறித்ததான ஒரு உண்மை இருக்கிறது. As I said about prodigal son, அந்த கெட்ட குமாரனை போல as we have seen between Peter and Paul, இந்த பேதுருவிடத்திலேயும் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலேயும் இருந்த இந்த சம்பாஷணை, there is some truth in every man's life. ஒவ்வொரு மனுஷனுடைய ஜீவியத்திலும் ஒரு உண்மை காணப்படுகிறது. And that truth should be found out.
அந்த உண்மையை நீ கண்டு கொள்ள வேண்டும். What is the truth of your life? உன்னுடைய ஜீவிதத்தின் உண்மை என்ன? What is the truth? என்ன உண்மை? Why do you live? நீ எதற்காக ஜீவிக்கிறாய்? Why do you live? ஏன் ஜீவிக்கிற? வாலிப பசங்களை கேட்டா திடீர்னு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க ஜீவிக்கிறோம். இன்னைக்கு அதான் பெருசா இருக்குது வாலிப பசங்களுக்கு கேட்டா. பொதுவா ஜனங்களை கேட்டு இன்னத்துக்கு நீங்க இருக்கீங்கன்னா இன்னத்துக்கு இருக்கிறோமா? வேலை செய்ய காலையில வேலைக்கு போயிட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு இருக்கிற 3 வேளை சோறு சாப்பாடு சாப்பிட்டுட்டு பாய போட்டு பட்டு தூங்கணும் எழுந்திருக்கணும் சாப்பிடணும் வேலைக்கு போகணும் வந்துடணும். எவ்வளவு முக்கியமானவன் தெரியுமா? நான் இந்த ஆபீஸா என்னதான் நம்பி இவர்தான் நம்பி இருக்குது ஆபீஸ். அதுக்கு தான் இவர் ஜீவிக்கிறாராம். ஆபீஸே அவர் மேல everybody is depending on me. எல்லாரும் என்னை சார்ந்து இருக்கிறார்கள். I am an important person. ஆகவே நான் ரொம்ப முக்கியமான மனுஷன். I am a key man. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு I சாவியை am the போல. director. நான் ஒரு டைரக்டர். I am a manager. நான் ஒரு மேனேஜர். I have to do everything. நான் தான் போய் எல்லாம் I செய்யணும். must go to office. I must go to office. ஆகவே ஆபீஸ் போகாம இருக்க முடியாது. நான் ஆபீஸ்க்கு All போகணும், right. ஆபீஸ்க்கு போகணும். Go. How long you are going to go to office? பரவாயில்ல போங்க. ஆனா எவ்வளவு நாளைக்கு போய் கொண்டே இருக்க How போறீங்க? long you are going to be an important person? எவ்வளவு நாளைக்கு முக்கியமான மனுஷனா When இருக்க you போறீங்க? reach 60, 58 or 60? 58 இப்போ 60. 60. When you reach the age of 60, 60 வயது ஆன உடனே what the office says, உடைய ஆபீஸ்ல என்ன சொல்றாங்க? it's a time to go home, get out. வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு நேரம் You are ஆயிடுச்சு. retired. நீ ரிட்டையர் ஆயிட்டீங்க. That means get away from this place. அப்படி என்றால் இந்த இடத்தை விட்டு போன அர்த்தம். Did you live for 60 years just to walk away as nothing? 60 வருஷமா வேலை செஞ்சு வாழ்ந்து ஒண்ணுமில்லாம வீட்டுக்கு போறதுக்கா? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்களே? I received 5 lakhs. I received 5 lakhs. ஆனா நான் அப்படியே சும்மாவா வீட்டுக்கு போனா 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. And I have got pension on my head. எனக்கு என்னங்க கஷ்டம்? தலைக்கு மேல பென்ஷன் இருக்கு. Every month there's going to come money. ஒவ்வொரு மாசமும் எனக்கு காசு வர போகுது. I will solemnize the wedding of all my children. என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணத்தை முடிச்சிடுவேன். சரி செய்யி எல்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டில் உட்கார்ந்து ஐயோடு உட்கார்ந்து இருக்கணும். What is the truth of your life? ஆகவே உன்னுடைய வாழ்க்கையின் உண்மை என்ன? After that, nowadays when I go for prayer in India, இந்த நாட்களிலே பார்க்கும்பொழுது வீட்டுக்கு ஜெபத்துக்கு போகும்பொழுது no, in India, இந்தியாவுல யாருக்கு பார்த்தாலும் முட்டி வலி. Always people have got knee pain. எங்க பார்த்தாலும் எல்லாருக்கும் பரவலாக முட்டி வலி இருக்கிறது. I thought only old people will get knee pain. ஏதோ வயதானவர்களுக்கெல்லாம் இந்த முட்டி வலி வரும்னு நினைச்சேன். இப்போ என்னன்னா வயசு ஆகாதவங்களுக்கெல்லாம் 18 வயசா இருக்கவங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் கால் எடுத்து வச்சா நோதுங்கன்றாங்க. Even 18 years old they say when I take up my when I take one step my knee is clicking. 18 வயசு வாலிப பார்த்தா கூட நான் ஒரு படி எடுத்து வச்சா கால்ல கரகரன்னு சத்தம் வருது. What is the truth of your life? ஆகவே உன்னுடைய வாழ்க்கையின் உண்மை என்ன? Why do you live? Why have you lived for so many years? இத்தனை வருஷமாய் எதற்காக ஜீவித்தாய்? It's important for us to know the truth in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை என்ன என்பதை நாம் கண்டு கொள்ள வேண்டும். We are wasting, people are wasting their life, the good time which God gives them. ஜனங்கள் கர்த்தர் கொடுத்த அருமையான நேரத்தை வீணாக கழித்து போடுகிறார்கள். Look what it says here. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? In Genesis ஆதியாகமம் chapter 1 1ஆம் அதிகாரம் verse 27. 27ஆம் I வசனம். preached it in the wedding the other day. இந்த அதிகாரத்தை நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். வெட்டிங்ல கல்யாணத்துல இந்த கல்யாணத்துல நான் சொன்னேன். So it is said அங்க என்ன சொல்லுகிறது என்றால் God created man in his own image. தேவன் மனுஷனை தன்னுடைய சொந்த சாயலாக சிருஷ்டித்தார். Read that word. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே See, சிருஷ்டித்தார். 2 times it is mentioned there. அதே வசனத்துல 2 முறையாக அங்க சொல்லப்படுகிறது. மனுஷனை தன் சாயலாய் சிருஷ்டித்தார், தம் சாயலாகவே சிருஷ்டித்தார். That is an emphasizement. அதை அங்கே வலியுறுத்தி சொல்லுகிறது. He created man in his image and in his image he created man. தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார், மனுஷனை தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். So you are an image, an expression of God the creator. அப்படி நீ யார் என்றால் நீ தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். It is God's
God's it is God's expectation இது தேவனுடைய எதிர்பார்ப்பு. that you show God in your life, in your body, in your talk, in your mind, in your activities. நீ தேவனை உன்னுடைய வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டும், உன்னுடைய சிந்தையிலே தேவனை வெளிப்படுத்த வேண்டும், உன்னுடைய பேச்சிலே உன்னுடைய நடக்கையிலே தேவன் வெளிப்பட வேண்டும். God must be revealed. தேவன் வெளிப்பட வேண்டும். When they see you, they say, oh, God will be like that, so kind, so loving, so sympathetic. உன்னை பார்க்கிற மனுஷன் அவர்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவர் இவர்களைப் போல அன்பாய் இருக்கிறார், இவர்களைப் போல இரக்க குணமுடையவராக இருக்கிறார், இவர்களைப் போல நல்லவராய் இருக்கிறார். பார்க்கும்போதே ஒரு தெய்வீகம் வருது அப்படின்னு சொல்வாங்க. That is why God created you. இப்படியாக தான் ஆண்டவர் உன்னை சிருஷ்டித்தார். God wants the people to know how the Lord God will speak. தேவன் உன்னை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி பேசுவார் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Your talk, your conversation should reveal God. உன்னுடைய பேச்சு, உன்னுடைய சம்பாஷணை தேவனை வெளிப்படுத்த வேண்டும். What is happening today? இன்றைக்கு என்ன நடக்கிறது? What kind of conversation we are having with each other? ஒருவரோடு ஒருவர் நாம் என்ன பேசிக் கொள்கிறோம்? Always complaints. எப்பொழுதும் குறை சொல்லுவது. Always talking about the pain, sorrow and difficulty. வேதனைகள், வருத்தங்கள், பாரத்தை குறித்து தான் பேசுவது. Always talking evil about others. மற்றவர்களை குறித்து பொல்லாப்பாய் பேசுவதா? Christians are the most wicked people who speak so many evil about others. கிறிஸ்தவர்கள் தான் மிக பொல்லாதவர்கள், ஏனென்றால் மற்றவர்களை குறித்து அதிகமாக பொல்லாப்பை பேசுகிறவர்கள் But கிறிஸ்தவர்கள். they are the people whom God wants to show himself. ஆனால் இந்த ஜனத்தை கொண்டுதான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். People want to know how God will speak. ஜனங்கள் தேவன் எப்படி பேசுகிறார் என்பதை கேட்க வேண்டும். It's you who should make them know it. உன் மூலமாக ஆண்டவர் எப்படி பேசுவார் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Your behavior, உன்னுடைய பழக்க வழக்கங்கள் must reveal God. தேவனை வெளிப்படுத்த வேண்டும். This is God's truth in your life. இது தேவனுடைய சத்தியமாய் உனக்குள்ளே இருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Reveal your behavior, every step that you take. நீ எடுக்கிற ஒவ்வொரு படியும், நீ செய்கிற ஒவ்வொரு கிரியையும், every decision that you make, நீ எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு தீர்மானமும், every involvement that you have in your life, உன்னுடைய ஜீவியத்திலே உனக்குள்ளே காணப்படுகிற எல்லா காரியங்களும் must reveal God. தேவனை வெளிப்படுத்த வேண்டுமே. That is truth. இதுதான் சத்தியம். How can we do that? இதை நீ எப்படி செய்வது? We don't know how to do that. That's why we are talking so much evil. நமக்கு எப்படி செய்வது என்று தெரியல, அதனால தான் பொல்லாப்பையே பேசிக் கொண்டிருக்கிறோம். That only when the light of God shines, தேவனுடைய வெளிச்சம் உன்னிலே பிரகாசிக்கும் we பொழுதுதான் will know the truth of our life. நம்முடைய வாழ்க்கையில் உண்மை என்ன என்பதை You நாம் will கண்டு கொள்ள start முடியும். to rise like God, in the likeness of God. தேவனுடைய சாயலின் பிரகாரமாகவே நாமும் அவரை போல் எழும்புவோம். So we need God's light for us. ஆகவே தேவனுடைய வெளிச்சம் நம்முடைய ஜீவியத்திலே தேவை. And then again the Bible says வேதம் நமக்கு சொல்லுகிறது in Isaiah ஏசாயா chapter 43 43ஆம் அதிகாரம் verse 7. 7ஆம் வசனம். Isaiah 43:7. ஏசாயா 43:7. I have created him for my glory. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். All those who have been named by my name, என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் I have created for my glory. என்னுடைய மகிமைக்கென்றே அவர்களை சிருஷ்டித்தேன். Oh, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You are created by the God for his glory. நீ தேவனுடைய மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டாயே. His glory should come upon you. தேவனுடைய மகிமை உன்மேல் இறங்க வேண்டும். Not only your talk reveals, but glory shines. உன்னுடைய பேச்சு தேவனை வெளிப்படுத்துவது மாத்திரம் அல்ல, அவருடைய மகிமை உன்னிலே பிரகாசிக்க வேண்டும். How many times sometimes we hear, சில வேளைகளிலே நாம் கேட்கிறோம், அவரை பார்த்தாலேங்க கடவுளை தெய்வீகம் வெளிப்படுத்துதுங்க, பார்த்தாலே கடவுளை பார்த்த மாதிரி இருக்குது. What about Moses? மோசேயை குறித்து என்ன? When Moses came, மோசே மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது his life was glowing. அவனுடைய முகம் பிரகாசித்தது. A glory. மகிமையினால். Glory of God should be revealed in you and me. உன்னிலேயும் என்னிலேயும் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். There are many verses in the Bible. அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. It says, they will show forth my glory.
அவர்கள் என்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவார்கள். And they will tell around my glory. அவர்கள் என்னுடைய மகிமையை சொல்லி வருவார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு I ஸ்தோத்திரம். wanted that word, but I couldn't find it immediately. அதை உடனடியாக நாம் பார்க்கவில்லை. This is the homework for you. Turn your Bible. நீங்கள் வேதத்திலே பாருங்கள். அதுல சொல்லி இருக்குது, அவர்கள் என்னுடைய மகிமையை சொல்லி வருவார்கள். அது I like that word which says சொல்லி வருவார்கள். சொல்லிடுவாங்க, வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்ல. You continuously go around and tell of his glory. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய மகிமையை சொல்லி வர வேண்டும். What do you do? அதற்காக நாம் என்ன செய்கிறோம்? Do you talk about the glory of God? தேவனுடைய மகிமை குறித்து நீ பேசி வருகிறாயா? If every one of you started to talk about the glory of God, தேவனுடைய மகிமையை ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பித்தால், if every one of us try to come into the image and show the likeness of God in our lives, ஒவ்வொருத்தரும் தேவனுடைய சாயலாய் நாம் வெளிப்படுவோம் என்றால், I tell you, every week will be a soul winning week. ஒவ்வொரு வாரமும் ஆத்தும ஆதாயத்தின் வாரமாயிருக்கும். It is a time of miracle. அது அதிசயத்தின் You நேரமாயிருக்கும். always see the negatives. எப்பொழுதும் நல்லா இல்லாததான் பார்க்கிறோம். முடியாததான் பார்க்கிறோம், முடியாததான் பேசுறோம். But there are positive. ஆனால் முடியக்கூடிய காரியங்கள் That is இருக்கிறது. the truth. அதுதான் உண்மை. That is divine. அது தெய்வீகம். Only the light of God would help you. தேவனுடைய வெளிச்சம் தான் அது உனக்கு காண்பிக்க So it வேண்டும். is the time for you and I ஆகவே உனக்கும் எனக்கும் நேரமா to இருக்கிறது. find the truth of our life. நம்முடைய வாழ்க்கையின் உண்மை என்ன? God has got a work for everybody. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். It is not all should become a preachers. எல்லாரும் போதகராய் மாறிவிட முடியாது. But God has got a work for you. ஆனால் உனக்கென்று ஆண்டவர் வேலையை வைத்திருக்கிறார். Are you going to do that? நீ அந்த வேலையை செய்ய Are போகிறாயா? you going to find out the truth of your life? உன்னுடைய வாழ்க்கையின் உண்மை என்ன என்று Or கண்டு கொள்ள போகிறாயா? simply waste the good time, good health which God has given you? கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல நேரத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வீணாய் செலவழிக்க வேலை வேலை போகிறாயா? வேலை வேலைன்னு அப்புறம் வேலை இருந்து வெளில போ. சாப்பிட்ற 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 சாப்பிடாத. என்னங்க உனக்கு 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 சுகர் இருக்குது, உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, உனக்கு என்ன இருக்குது, உனக்கு பிபி இருக்குது, லோ பிபி இருக்குது, ஹை பிபி இருக்குது, அப்புறம் இன்னும் என்ன இருக்குது, உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் உனக்கு என்ன இருக்குது, இன்னும் லிவர் ப்ராப்ளம், உனக்கு ஸ்டமக் ப்ராப்ளம் இருக்குது, உனக்கு கால் ப்ராப்ளம் இருக்குது. ஒண்ணு சாப்பிடாத. நீ சோறு சாப்பிடக்கூடாது, நீ தித்தீப் சாப்பிடக்கூடாது, நீ ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, அப்புறம் நீ காபி குடிக்க கூடாது, நீ டீ குடிக்க கூடாது. இன்னத்தை தான் குடிக்குது, பச்சை தண்ணி குடி. சாப்பிடுறதுக்கே people are living to eat, lastly land up with disease and you cannot eat anything. சில பேர் சாப்பிடுறதுக்குனே வாழ்றாங்க, கடைசி முடிவுல அந்த சாப்பாட கூட சாப்பிட முடியாம Find out the போறாங்க. truth in your life. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையின் உண்மை என்ன என்று அறிந்து கொள். You need God's light. தேவனுடைய வெளிச்சம் உனக்கு தேவை. So the man of God says, ஆகவே தேவனுடைய மனுஷன் oh சொல்கிறார், God, send me your revelation. ஆகவே தான் இந்த மனுஷன் சொல்றான், தேவனே உம்முடைய வெளிப்பாடை எனக்கு தாரும். கிறிஸ்தவ என்ன தெரியுமா செய்யறது? ரெவலேஷன். ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், கர்த்தர் இப்பொழுது வெளிப்படுத்துகிறார். யாருக்கு? உனக்கு. இங்க என்ன தெரியுமா சொல்றாரு? எனக்கு. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினான்னு சொன்னவங்க யாருன்னா கேட்டுக்கிறீங்களா? கேட்க சொல்ல மாட்டாங்க. இன்னொருத்தர் வெளிப்படுத்தினார் தான் சொன்னாங்க. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினாராம். பொய். கர்த்தர் வெளிப்படுத்தினார். அனாவசியமா போய் கடல் மேல போட்டுருது. அவருக்கு இன்னொருத்தரை பற்றி வெளிப்படுத்துறதுக்கு முன்னால உன்னை பத்தி வெளிப்படுத்தணுமே. உன்னை பத்தி இருக்கிறது வழியா உனக்கு ஒண்ணும் தெரியலன்னா இன்னொருத்தரை பற்றி சொல்றதுக்கு நம்ம எப்படி போவோம்? So it is the time. ஆகவே நேரமாய் இருக்கிறது. Find out the truth of our life. நம்முடைய வாழ்க்கையின் உண்மை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Purpose in our life. Purpose in our life. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? And how we could reveal God. கர்த்தரை நாம் எப்படி காண்பிப்பது? Let's stand. நாம் யாவரும் எழுந்து We are நிற்போம். going to pray. நாம் ஜெபிக்க போகிறோம். Hallelujah. We heard the word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். Really, that has been a blessing to us. அது நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. That is encouraging us. அது நம்மை உற்சாகப்படுத்துகிறது. Hallelujah. As we heard, send me your light, O Lord. Send me your truth, O Lord. Send me your revelation, O Lord. Hallelujah. ஆண்டவரே, உம்முடைய ஒளியை அனுப்பியருளும் எனக்கு. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய உண்மையை, சத்தியத்தை அனுப்பியருளும். ஆண்டவரே,
உம்முடைய வெளிப்பாட்டை எனக்கு தாரும். Hallelujah. That's what we heard. When the world was darkness, God created light. உலகம் இருளாக இருந்த வேளையிலே ஆண்டவர் ஒளியை உண்டாக்கினார். Hallelujah. That's how when the people were in darkness because of their sin, அவனமாக ஜனங்கள் தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக இருளிலே இருந்த வேளையிலே God sent the light of salvation. ஆண்டவர் ரட்சிப்பின் ஒளியை அனுப்பினார். That is his only begotten son Jesus Christ. அது அவருடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து. Hallelujah. I am the light to the world. That's what God said. Jesus said. Hallelujah. நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார். So he came into this world as light to take away the darkness of sin from the man's life. ஆகவே இந்த உலகத்திலே இயேசு ஒளியாய் தோன்றினார். இந்த மனிதனுடைய ஜீவியத்திலே இருளை, பாவத்தின் இருளை அகற்றும்படியாக. Hallelujah. Because of that we are able to live furthermore. ஆகவே தான் நாம் இன்னும் அதிகமாக ஜீவிக்கும்படியாக காணப்படுகிறோம். Let us walk in that light. அந்த ஒளியிலே நடப்போம். Let us walk in the truth what God has sent to us. கர்த்தர் நமக்கு அளிப்பின அந்த சத்தியத்திலே நடப்போம். Hallelujah. And ask God to, Lord, send us your revelation to us. ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடை எங்களுக்கு தாரும் என்பதாக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். Then our path to eternity will be a blessed and be guided and be protected to reach our goal. அப்பொழுது நம்முடைய ஜீவியத்தின் பரலோகத்தின் பாதையானது அங்கே ஆசீர்வாதமாய் காணப்படும், பாதுகாக்கப்படும், நித்தியத்தை சென்றடைய மட்டுமாக. Hallelujah. So meditate on these words. ஆகவே இந்த வார்த்தைகளை குறித்து தியானிப்போம். Meditate on the sermon that what we heard. நாம் கேட்ட அந்த தேவ தூதை தியானிப்போம். The light will shine more in your life. அந்த ஒளியானது இன்னும் அதிகமாய் உன்னுடைய ஜீவியத்தில் அங்கே பிரகாசிக்கும். The truth of God will be seen in you. கர்த்தருடைய சத்தியமானதற்குள்ளாக காணப்படும். Hallelujah. And God is revealed his ways. கர்த்தர் அவருடைய வழிகளை உனக்கு தெளிவுபடுத்துவார். We will reach the eternity. நாம் நித்தியத்தை சென்றடைவோம். In this world also we will be protected and blessed. இந்த உலகத்திலேயே நாம் என்ன பண்ணுவோம்? ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவர்களாக காணப்படுவோம். Hallelujah. Now we are going to pray. இப்போ நாம் ஜெபம் செய்ய போகிறோம். Our heavenly Father, எங்களுடைய பரலோக பிதாவே, our dear Jesus, எங்களை அருமையான இயேசுவே, the guide, Holy Ghost, வழி நடத்தும்படியான பரிசுத்த ஆவியானவரே, we praise your name. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Lord, we thank you for this wonderful time that you have given to us. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா. We heard, send us the light, O Lord. Send us thy truth, O Lord. Send us the revelation. உம்முடைய ஒளியை எங்களுக்கு அனுப்பும், உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு அனுப்பும், உம்முடைய வெளிப்பாட்டை எங்களுக்கு தந்தருளும் என்று கேட்டதை போல ஆண்டவரே, give us all those things. You have given the light. Thank you, Lord Jesus. நீர் உம்முடைய ஒளியை கொடுத்திருக்கிறீர். We have been saved and came out of the darkness of our sin. நாங்கள் எங்களுடைய பாவ இருளிலிருந்து உம்முடைய ஒளியிலே ரட்சிப்புக்குள்ளாக வந்தோம். Hallelujah. Now you are teaching truth to us. இப்பொழுது நீர் எங்களுக்கு உம்முடைய சத்தியத்தை போதித்து வருகிறீர். Hallelujah. ஸ்தோத்திர கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Hallelujah. Thank you. And you are giving us the revelation to lead our life in this world too. இந்த உலகத்தின் பாதைகளிலேயும் நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை நடத்தபடியாக எங்களுக்கு வெளிப்பாடுகளை தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். தேங்க்யூ ஃபார் த ஹோலி கோஸ்ட். பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். இட் இஸ் கரெக்டிங் அவர் வேஸ். அது எங்களுடைய வழிகளை சீர்படுத்துகிறது ஆண்டவரே. இட் இஸ் டெல்லிங் தட் இட் இஸ் அ ராங் வே இன் விச் யூ ஆர் கோயிங். கம் பேக். நீ செல்கிற பாதை சரியில்லை, திரும்பி வா என்று அழைத்து அண்ட் ஷோஸ் த ரைட் பாத். எங்களுக்கு சரியான பாதையை காட்டுகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. Let the people be blessed
by hearing the word of God and go forward in thy light. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதனாலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உம்முடைய ஒளியிலே முன்னேறி செல்கிறவர்களாக காணப்படட்டும். கீப் எவ்ரி ஒன் இன் thy blood. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக யாவரை வைத்துக்கொள்ளும். We thank you for the life of our dear pastor. Hallelujah at this time too. இந்த வேளையிலேயும் எங்களுடைய அருமையான போதகர் ஹல்லேலூயா அவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் ஜீவியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க் யூ ஃபார் த வேர்ட் தட் யூ ஹவ் brought through him. அவர் மூலமாக நீ கொண்டு வந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். let us meditate and hold on and go forward. ஆகவே நாங்கள் தியானித்து பற்றி கொண்டு முன்னேறி போகக்கூடாது கருவி செய்யும். we give all honor to thee and glory to thee and thine alone. எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். we ask everything in the name of Jesus. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Hallelujah. Hallelujah. When we are still in the presence of God, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறதான வேளையிலே keep our hands on our head. நம்முடைய கரங்களை நம்முடைய தலைமையில் வைத்துக்கொள்வோம். By faith Jesus is giving his hand over that. விசுவாசத்தினாலே இயேசுனுடைய கரமானது அதன் மேல் வைக்கப்படுகிறது. So let us pray. Jesus, we thank you for this wonderful time. இயேசுவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we come into thee with many requests. அநேக வேண்டுதல்கள் கூட நாம் மண்டையில் வருகிறோம் ஆண்டவரே. You will meet out all those things. எல்லாவற்றையும் சந்திப்பேன் according to thy will. உம்முடைய சித்தத்தின் பிரகாரம். Praise the Lord. ஸ்தோத்திரகத்தாவே. Now we pray for the sick. நாம் இப்பொழுது வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Wherever they are, in home, in hospital, let the healing power go in them. Hallelujah. உம்முடைய சுகமாக்கும் வல்லமை அவர்களுக்குள்ளாக பிரவேசிக்கட்டும் கர்த்தாவே. ஓ ராபா ஷாந்தாரா லீராபா. Let them be healed in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் சுகமாக்கப்படட்டும். Hallelujah. Thank you, Jesus. We pray that all the requirements are being met by thy grace. எங்களுடைய எல்லா தேவைகளும் உங்களுடைய கிருபையினாலே சந்திக்கப்படட்டும். Hallelujah. ஸ்தோத்திரம். Keep us in thy blood and grow in the path of spirituality. எங்களை உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்துக்கொள்ளும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி போகும்படியாக உதவி செய்தார்கள். Bless the people in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களை பாதுகாப்பீராக. We pronounce protection to them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு பாதுகாப்பை அறிவிக்கிறோம். Keep them in thy blood of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே இரத்த கோட்டைக்குள்ளே வைத்துக் கொள்வீராக. ஆசீர்வதிப்பீர்களாக. Wherever they are, when they look upon thy name, அவர் எங்கே இருந்தாலும் உன்னுடைய நாமத்தை நோக்கி பார்க்கிறதான வேளையிலே let thy blessing, let thy healing, let thy protection, let thy provision, let thy guidance and the eternity be sure to them. அவர் நோக்கி பார்க்கிறதான வேளையிலே உம்முடைய சுகம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய ரட்சிப்பு அவர்களுடையதாக காணப்படட்டும். போக்கிலும் வரத்திலும் நீர் பாதுகாத்து கொள்ளும். பலப்படுத்துவீராக. உம்முடைய வழிநடத்துதல் அவர்களுடையதாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே we pray for those who are praying for us. எங்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. we pray for those who are helping this mission work. இந்த மிஷன் ஊழியத்தை தாங்குகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். bless them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. give them back in manifold. அநேக மடங்காக திருப்பி தருவீராக. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. At this moment we pray for all the prayer requests. எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீ பொறுப்பேற்றுக்கணும். Answer the prayers at the right time according to thy will. அந்த ஜெப விண்ணப்பங்களுக்கு தாவே சரியான நேரத்தில் உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நீர் பதிலளிப்பீராக. தேங்க்யூ லார்ட். ஓ ராபா ஷாந்தாரா லீராபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். We ask everything in the precious name of Jesus. எல்லாவற்றையும் இயேசுவின் அருமையான நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.
Amen. Amen. Hallelujah. Hallelujah. This is the time for announcement. இது அறிவிப்பின் நேரமாக இருக்கிறது. Yes, it's good to hear the announcement, then we will utilize it. ஆனால் அறிவிப்புகளை கேட்கும் பொழுது அப்போது நாம் அதை பயன்படுத்திக் கொள்வோம். By the will of God, ஆண்டவருடைய சித்தத்தின்படி every Sunday, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் there will be a devotion at 4 o'clock evening. 4 மணிக்கு அங்கே 4 PM ஒரு தியானம் இருக்கிறது. Hear that, it's the word of God, you will be blessed. அது கர்த்தருடைய வார்த்தை, கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Following that, the evening Sunday service will be relayed. மாலை ஆராதனையானது அங்கே ஒளிபரப்பப்படுகிறது. 6 PM, 6 மணிக்கு. Sometimes it is going back, சில வேளையில் அது பின்னிட்டு போகிறது because of the unavoidable internet connections. தவிர்க்க முடியாத இன்டர்நெட் கனெக்ஷன்கள் மூலமாக. பட் God is going to mend it. ஆனால் ஆண்டவர் அதை என்ன பண்ண போகிறார்? சரி பண்ண போகிறார். Hallelujah. So join in that and be blessed. So far we are relaying the sermons of our dear pastor who has been departed to eternity. இம்மட்டுமாக நித்தியத்திற்குள்ளாக பிரவேசித்த நம்முடைய அருமையான போதகருடைய தூதுகளை ஒலிபரப்பி வருகிறோம். யூ ஆர் பீயிங் பிளஸ்ட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். பி பிளஸ்ட். ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஹல்லேலூயா. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி ப்ரேயர் ரிக்வெஸ்ட், உங்களுக்கு ஜெபம் இருக்கும் என்றால் அவர் இமெயில் அட்ரஸ் இஸ் தேர், அவர் ஃபோன் நம்பர் இஸ் தேர், அவர் வாட்ஸ்அப் நம்பர் இஸ் தேர், அண்ட் அதர் மீன்ஸ் ஆஃப் அப்ரோச்சிங் அஸ் இஸ் ஆல்சோ தேர். பட் எங்களுடைய இமெயில் அட்ரஸ், எங்களுடைய தொலைபேசி எண், எங்களுடைய வாட்ஸ்அப் எண் மற்றும் தொடர்பு கொள்ளக்கூடிய மற்ற பிற வழிகளும் அங்கே இருக்கிறது. ஸோ கான்டாக்ட் அஸ், வில் ப்ரே ஃபார் யூ, வி ஹெல்ப் யூ ஸ்பிரிச்சுவலி. ஆகவே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம், உங்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக உதவி செய்வோம். God is going to hear and he is going to bless. ஆண்டவர் அதை கேட்கப் போகிறார், அவர்தான் ஆசீர்வதிக்கப் போகிறார். ஹல்லேலூயா. Praise be to his name. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Every Wednesday at night we have night prayer at the house where our dear pastor was lived. ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்முடைய தலைமை போதகர் வசித்த அந்த வீட்டிலே இரவு ஜெபம் இருக்கிறது. So we are praying for you at the place where the God of man was prayed for people. கர்த்தருடைய மனிதன் பிள்ளை யாருக்காகலாம் அங்கே இருந்து ஜெபித்தாரோ அந்த இடத்திலிருந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இட் இஸ் அ ப்ரிவிலேஜ் ஃபார் அஸ் டு கேதர் தேர். அங்கே கூடி வருவது ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. வி ஆர் நாட் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு த பிளேஸ். அந்த இடத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. பட் த ஒர்க் ஹஸ் பீன் டன் அட் தட் பிளேஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல செய்யப்பட்டதான கர்த்தருடைய கிரியானது பெரிதாக இருக்கிறது. So many demon tortured people were delivered by the prayer and by the power of God in this place. இந்த இடத்துல அநேக பிசாசுகளுடைய பிடியில் இருந்த ஜனங்கள் அவருடைய ஜெபத்தின் மூலமாக ஆண்டவருடைய வல்லமையினாலே விடுவிக்கப்பட்டார்கள். The same God is with us. அதே தேவன் நம்மோடு இருக்கிறார். He will deliver us. அவர் நம்மை விடுவிப்பார். He will lead us. அவர் நம்மை வழி நடத்துவார். So there is a prayer and if it is possible you can join wherever you are at your place. முடியுமென்றால் அந்த இரவு வேளையிலே நீங்கள் இருந்தாலும் அந்த வேளையிலே சேர்ந்து கொள்ளுங்கள். And there is one more prayer every day from 9 to 9:15. ஒவ்வொரு நாளும் 9 முதல் 9:15 வரை ஜெபம் இருக்கிறது. People all over the world are joining and praying. உலகத்தில் உள்ள அனைவரும் அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கிறார்கள். So someone is praying for you somewhere even beyond the blue. யாரோ உனக்காக ஏதோ ஒரு இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறார். God is everywhere and he is hearing that and blessing you. ஆண்டவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார், அதை அவர் கேட்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. So you also pray. ஆகவே நீங்களும் ஜெபியுங்கள். Hallelujah. If you want to contact us for some other reasons and even for helping the mission work, வேறு பல காரியங்களுக்காக
நீங்கள் மிஷனுக்கு உதவி செய்யும்படியாகவும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கான்டாக்ட் அஸ் இன் இமெயில். we will tell you how to do that. எங்களை இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். அதை எப்படி செய்யுதுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஒன் more லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், பட் இட் இஸ் நாட் லீஸ்ட். இன்னொரு கடைசியான ஒரு அறிவிப்பு, ஆனால் அது கடைசியானதல்ல. அவர் பயோகிராஃபி புக் ஆஃப் அவர் டியர் பாஸ்டர், நம்முடைய காலஞ்சென்ற தலைமை போதகருடைய பயோகிராஃபி, வாழ்க்கை சரிதையின் புத்தகம் அங்கே பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இஃப் யூ வாண்ட் கான்டாக்ட் அஸ், வி வில் சென்ட் யூ. தேவை என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். மேபி இட் வில் காஸ்ட் யூ வெரி லிட்டில் மணி. ஒருவேளை அது உங்களுக்கு மிகவும் குறைந்த ஒரு விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Let us be a happy people in this month of salvation. இந்த ரட்சிப்பின் மாதத்திலே நாம் மகிழ்ச்சியின் ஜனங்களாய் காணப்படுவோம். Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.